வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இலுப்பை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இலுப்பை மரத்தை மாதூகம், இருப்பை, சூலிகம் அப்படின்னு வேறு பெயர்களால் சொல்கிறாங்க. இது பிறப்பிடம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. இதனுடைய தாவரவியல் பெயர் மதுகா லாங்கிஃப்ளோரியா. குடும்பம் சாப்போட்டேசி. இலுப்பை மரத்தினுடைய இலை, பூ, காய், பழம், வித்து, நெய், புண்ணாக்கு, மரப்பட்டை, வேர்பட்டை எல்லாமே மருத்துவ குணமுடையது தான். தாய்ப்பால் சரிவர சுரக்காத பெண்கள் இலுப்பை இலைய மார்பிள் வச்சு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா பால் சுரப்பு அதிகரிக்கும். இலுப்பை பூவில் இரும்பு சத்து அதிக அளவு இருக்கு. அதனால இந்த பூவை தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து எளிதில் கிடைக்கும். இலுப்பை பூவை தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அந்த நீரை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இருமல், வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய ஜுரம் நீங்குது. தீராத தாகம், நீர் சத்து குறைபாடு நீங்க இந்த இலுப்பை பூவை பாலில் கலந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, பாலில் கலந்து சாப்பிடும்போது இது ஆஸ்துமா நோயையும் குணப்படுத்துது. காய்ந்த இலுப்பை பூவை வதக்கி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா வீக்கம் மறையுது. இலுப்பை காய கீறுனா பால் வரும். அதை உடல்ல தோன்றக்கூடிய வெண்ணிற படலங்கள் மேல தடவி வந்தாங்க அப்படின்னா விரைவில் அந்த வெண்ணிற படலங்கள் நீங்குது. இலுப்பை பழம் இனிப்பு சுவையுடையது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. இலுப்பை விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் உடலுக்கு வன்மையையும் வனப்பையும் கொடுக்குது. நன்றி, வணக்கம்.